பார்த்துக்கோங்க. தியானன்ற பேரில் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நினப்புன்றது யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் எழும்புது. நினப்பு உங்ககிட்ட தான் வந்து நினைக்குது. சர்வாசர்வகாலமாக அது ஓடின்னு இல்லை. நீ அதுக்கு வந்து உரம் ஊற்றினேங்கிற, ஏதோ ஒன்று என்ன பண்ணேங்கிற, உரம் போட்டுனேங்கிற. போட்டதை நிறுத்து. உரம் போடுறத நிறுத்துனா உரம் போடுறத நிறுத்த முடியாது. நினைக்கிட்ட என்ன பண்ணு, நினைப்பையே நினைப்பால ஒழிக்க பார்க்கலாம். எப்படி? ஏன் நம்ம இப்படி யோசிக்கிறோம்? யார் கேட்கலாம்? ஒவ்வொரு முறையும் கேள்வி எழுப்பினே இருந்தா ஆகும். பாத்திரம் தேய்க்கும் போது பாத்திரம் தேய்ச்சினே அன்னைக்கு அந்த ஸ்டீல் பாத்திரம் எங்கள் அப்பா கொடுத்தாரு, இதை கட்டாரு, கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, டக்குனு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். பாத்திரம் தேய்க்கும் போது அர்த்திச்சிங்க, பாத்திரம் தேய்க்கும் போது அர்த்திச்சே எங்க எதனால அர்த்திச்சு? அந்த வேலையை சத்தியமா பாத்திரம் தேய்க்கும் போது என்ன ஆகல? அது அறுக்கல. என்ன எப்போ அர்த்திச்சு? இங்க இருந்து சில்வர் பாத்திரத்துக்கு போய் ஸ்டீல் பாத்திரத்துக்கு போய் அப்பா கொடுத்தது போய் அத்தை கொடுத்து போது அவளுக்கு மட்டும் நிறைய குத்தாலேன்னு போட்டு வராங்க. கை தேய்ச்சி பக்குவம் மட்டும் போயிடுச்சு. நினப்புல நீ என்ன ஆயிட்ட? ரிசல்ட்ல இல்லை. நல்லா வாழ்ந்துருந்தான். கறி மீன் சாப்பிட்றது நல்லா இருக்கும், பிரியாணி சாப்பிட்றது நல்லா அந்த சாமியார்கிட்ட போனோம்னா சொல்லிட்டு கறி சாப்பிட்றது. இப்போ வந்து கறி சாப்பிடுவோம். ஆமா நல்லா செய்ய மாட்டேன். யார் நான் கெத்தது உன்ன? யாரு கெத்துது? யாருன்னா கூப்பிட்டு வச்ச கெத்தாங்க உன்ன? யார் கெட்டு போக முயற்சி செஞ்சுத? நீ தான். நான் உன் நினப்பு தான். நீ ஏன் நினச்சின? நீ யோசிச்சு பார்த்தியா? அவன் சாப்பிட்டவன் நான் சாப்பிடாதானா? சார் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கிறீங்களா சார்? ஏன் சார் வானான்ட்டீங்க கேட்டே? நீ அவன் பதத்துலேயே சாப்பிடாது புக்கை வச்ச பச்சுன்னு சொல்லிருக்கிறான். என்ன புக்கா? யாரோ ஒருத்தர் எழுதிடுற ஜீவகாரணி புக்கு, அது புக்கை பச்சு சொல்லு. ஏண்டா கட்டம் போட்ட சட்டம் போட சொல்லி போட்டுக்கிறான் அவன்? அந்த பாட்டில் எங்கன்னா புக்கில் கட்டம் போட்ட சட்டை போட சொல்லி உனக்கு சொல்லி கொடுத்தானா? ஏன்டா கட்டம் போட்ட சட்டை போட்ட? ஃபிகர் பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடணும்னு எழுதி கொடுத்துக்கிறான் அவன். ஏன்டா ஆன? இதெல்லாம் எங்கே நடக்குது உனக்கு? எல்லாம் உனக்குள்ள நடக்கும்போது இது மட்டும் ஏன்டா அங்கே போய் பார்க்குற? இதுவும் எங்கே தான் நடக்கும்? உள்ளதான் நடக்கும். சாப்பிட்டா செரிச்சுதடா லூஸு. புக்கை பஸ்ட்டு சாப்பிடாதுன்னுங்கிற யார் புரிஞ்சுங்களா? யாருக்கு என்ன புரிஞ்சுங்களா? அதோ அவர்கள அவர் புரிஞ்சுக்கணுங்க. நாங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே இல்லை, முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் எப்படி தான் இருக்க போகிறோம்? கச்சேரிக்கு எப்படி தான் இருப்போம்? நினப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் நினப்பு கொண்டு நம்ம இப்படிலாம் யோசிக்கிறோம். ஏன் நம்ம யோசிக்கிறோம்? ஏன் ஆளாலும் நம்மளை மாத்துறாங்க? ஏன் இதனால நம்ம உண்மையிலே என்ன உண்மையிலே ஒரு நன்மை இது விளக்கம். கடவுள் எதுக்கு படைக்கல? நீ துக்கப்படுறதுக்கோ, நீ வேதனைப்படுறதுக்கோ, நீ அசிங்கமாக இருக்கிறதுக்கோ, கொண்டாட்டமாக இல்லாமல் இருக்கிறதுக்கோ என்ன பண்ணல கடவுள் உன்னை படைக்கல. நீ இன்பமாக பேரானந்தமாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக உற்சாகமாக இருக்கிறதுக்கு தான் ஆம்பளையாகவும் பொம்பளையாகவும். நான் தான் சொல்லுவேன், நீ ஆணானதும் நான் பெண்ணானதும் கேள்வி. நீ இவ்வளோ இன்பமாக படைச்ச ஒரு இறைவனை கேவலப்படுத்துகிற மாதிரி உன்னை நீயே சுருக்கிக்கினேன், உன்னை நீயே அவமானப்படுத்திக்கின்னு, உன்னை நீயே அசிங்கம் பண்ணி. அது ஒரு கார்ட்டூன் பிக்சர் படம் பிக்சர்லாம் வச்சு இப்படி தான் கடவுளுக்குன்றது எவ்வளோ பெரிய அசிங்கம். தெரியாதுன்னா தெரியாதுன்னு தானே நிற்கணும். நாயை விட்டு பொம்மை சொன்னாங்கன்ட்டு பொம்மை வச்சு கூப்பிட்டுங்கிறியா? அப்படியா இருக்குது? ஒரு நாள் அதை அசிங்கப்படுத்த முடியுமா? கேவலப்படுத்த முடிஞ்சதா கடவுள்? ஒருத்தர் கேவலமாக பார்க்க முடிஞ்சதுன்னா அது உண்மையாது? அப்படி இருக்குமா கடவுள்? கொஞ்சமான இறக்குறவங்கல்ல உனக்கு மனசாட்சியே இல்லாமல் பொம்மையெல்லாம் கல்லெல்லாம் சாமின்றியே நியாயமா? பேப்பர் கீழ்ச்சி போடுற பேப்பர் சாமின்னு கும்பிட்டுங்கிற உனக்கு போனால் அது உண்மையாக இருக்கலாம். கடவுள் அப்படியா இருக்க முடியும்? கொஞ்சமான மனசாட்சியோட மனிதன் அப்படி சிந்திப்பானா? பொம்மை வச்சு கும்பிடுவானா? விசேஷத்தை ஒன்றா நீ உன்ன மாதிரி ஒரு கார்ட்டூன் வரைஞ்சா உனக்கு கோவம் வருமா வராது? உன்ன மாதிரி உன்னை அசிங்கமாக கார்ட்டூன் வரைஞ்சாங்கன்னா உனக்கு டென்ஷன் ஆகிடவே ஆக மாட்டேன். உனக்கே ஒரு இது அந்த இறைவன் எப்படி அவ்வளோ விசேஷமாச்சு பிரம்மாண்டத்தை நீ கேவலப்படுத்த பார்க்குறீங்க நியாயமா? ஆனால் அதை செஞ்சவங்களாம் கேவலப்படுத்துறது பார்க்கல, அதனுடைய புனிதத்தை உணர்த்த பார்த்தான். அங்கேருந்து புனிதத்தை உணர்ந்தியா? அப்படியும் செய்யலை. புனிதத்தை வந்து பொம்மையாக்கிப்பியா? பார்த்துட்டேன்னா அந்த மனிதனை அந்த பொம்மை உனக்கு எப்போ விசேஷம்னா பார்த்ததுனால, பார்த்து புரிஞ்சணுனால. யாரோ ஒருத்தன் என்னை திருச்சிக்கிற போட்டோன்னா அவனா ஆயிட்டான். அதை அது ஏதோ உணர்ந்துட்டான், இந்த மனுஷன் எனக்கு இப்படி பொதிக்க என்ன பண்ணிடுறான். நீ வச்சுன்னா அது எப்படி அர்த்தமாகுதுன்னு கேட்குறேன். ஒருத்தர் காதலி போட்டோ எடுத்து வச்சுக்கணும், உனக்கு எப்படி அது அர்த்தமா? உன் காதலியே அது அல்வா வாங்கினா நீ வாங்கிட்டு போவேன். நான் என் முன்னாடி அல்வா வாங்கிட்டு போனேன், என் முன்னாடி நீ அல்வா வாங்கிட்டு போனா உன் நிலமை என்ன? அங்கே கூப்பிட்டு வச்சு சோறு போடுவாள் அவனுக்கு என்ன பண்ணுவா? பார்த்துக்கணும். எவனோ ஒருத்தன் அவனுக்கு அல்வா வாங்கி கொடுத்த நீ ஏன் பொம்மை வச்சுன்னு கூப்பிட்டுங்கிற? யாரோ ஒருத்தர் சமைச்சு வாழ்க்கை சொன்ன நீ அப்படி செஞ்சுங்கிற. ஆனால் என்ன பண்ணு, உன் வறுமை நிமித்தமாக எனக்கு எழுத தெரியாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன். ஆனால் அதை புரிஞ்சு வச்சுக்கணும், நமக்கு எழுத தெரியாதுன்றதுக்காக நம்ம அதை அவரோட பாட்டை பாடுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. அப்போ தான் நீ சரியாக முடியும். அதை விட்டுவிட்டு நான் சரின்னே அனுப்பிச்சிருந்தேன்னா என்ன அது அர்த்தம்? இல்லை அந்த பாட்டே சரிண்ணா அதை விட விசேஷமாக பாட்டே தெரிஞ்ச ஒருத்தர் பேசும்போது என்ன நீ இருக்க மாட்டேன்றீங்க, கம்பேர் பண்ணுற.
செய்யலாமா இல்லையா? நமச்சிவாய வாழ்க்கை சொல்லலாமா? ஐந்து பூத வாழ்க்கைன்னு சொல்லலாமா? முடிவு பண்ணிக்க. நினப்பு உனக்கு புரிஞ்சிச்சேன்னா என் பேச்செல்லாம் வேற பார்த்துக்க, இல்லைன்னா நியாயத்தான். என்னை முட்டாளாவோ அறிவாளியாவோ ஆக்குறது உன் நினப்பு தான். என்னை முட்டாளாவோ இல்லை என்னை அறிவாளியாவோ ஆக்குறது உன் நினப்பு தான். நான் நினப்பு வச்சிட்டேன், நீ வச்சு.